தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு பொதுவான கோச்சார ரீதியான பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை எப்படி அமையும், அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் எப்படிலாம் இருக்கு, மேலும் திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலன்களை நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்காக இந்த வீடியோவில் வழங்கியிருக்கிறோம். நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேலே ஐ பட்டன்ல ஜெயசூர்யா ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க பார்த்துக்க முடியுங்க. ஏன்னா அதுல 12 விதமான 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக உங்கள் ராசி பலன்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக சாப்டர் பகுதி இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் டைம் லைன் இருக்கும். உங்கள் ராசி பேருக்கு நேராக இருக்கக்கூடிய டைமை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நமது தனுசு ராசி நண்பர்கள் கூட உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த ஜெயசூர்யா ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஐ பட்டனில் கொடுத்துருக்குங்க. மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலில் ஜாயின் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பேக்கப் சேனல் எதுக்காக நாங்கள் ஜெயசூர்யா ராசி பலன் சேனல் வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் தனித்துவமான சேனல்களை உருவாக்கி தனித்தனியாக நமது பொதுவான ராசி பலன்களை வந்து வழங்கிட்டு வரோங்க. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில சேனல் வந்து யூடியூப் அல்காரிதம் காரணமாக தடைபட்டு போயிடுது கொஞ்ச காலத்துக்கு. ஸோ அந்த மாதிரி அது மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகிறதுனால நமது நேயர்களுக்கு ராசி பலன்கள் வழங்குவதற்காக அந்த பேக்கப் சேனலை உருவாக்கியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே அந்த பேக்கப் சேனல் வந்து பயன்படுத்திக்கலாம். அதில் டெய்லியுமே வந்து இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ ஆதரவு தருங்கள். இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினமாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது சுபதினமாக, அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் காலை 8:45 பிறகு வந்து விடுறாருங்க. அதுவரை ராசியில் இருக்கிறார். மேலும் 3ஆம் இடத்துல சனி பகவானும் 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. எந்த வகையில் நிம்மதி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மூலமாக தான் அந்த அதிகமான நிம்மதியை நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்க முடியும். ஏன்னா குடும்ப வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக அமைதியாக இருக்குங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாத நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு குடும்பத்தோட ஜாலியாக இந்த தினம் என்ஜாய் பண்ண முடியுங்க. நல்ல நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கும். அது ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டு உங்கள் காரியங்கள் திறம்பட செயல்படுவதற்கும் உங்கள் ஐடியாக்கள் மனநிலை வந்து சிறப்பாக நீங்கள் புதுசாக நிறைய யோசிப்பதற்கும் நல்ல உதவியாக அது இருக்கும். சில சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது குடும்பத்தோடு கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இந்த தினம் கனிவு அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அனைவரு கூடவும் பேசும்போதும் பழகும் போதும் நீங்க கனிவோட அன்போடு பேசி பழகுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கூட உங்களால் நீக்கிக் கொள்ள முடியும். இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் உத்தியோக பணிகள் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். அதனால நீங்க உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் உங்க வேலைக்காக நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்றது நல்லதுங்க. எந்த விதமாக நீங்க பிளான் பண்ணா உங்க பணிச்சுமைகளை உங்க டிராவலை வந்து நீங்க குறைச்சிக்க முடியும் அப்படின்றத நீங்க செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. வெளிவட்டார பழக்கவழக்கங்கள்ல நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக அனுபவங்களை உருவாக்கி தருவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க வெளியில போய் சுத்தும் போது உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்துல உங்களுக்கு தன லாபம் பெருகும், பண வரவுகள் கூடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் கனிவோடு அன்போடு பேசணும். உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால நண்பர்களுடைய உதவிகளை உங்கள் நண்பர்களுடைய ஹெல்ப் வந்து நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக தான் இங்கே கிடைக்கும். அதனால் பணிச்சுமை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில பேர் வந்து இடம் வந்து மாற்றலாம், உங்கள் அலுவலக பணியில் இடம் மாற்றலாம் அல்லது வீட்டை வந்து இடம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய ஐடியாக்களை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது கூட்டாளிகள் மூலமாக இதுவரைக்கும் ஏதாவது தொல்லைகள் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க.
நீங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் பொறுமை அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த தினம் உண்மையான காதலை நீங்கள் வந்து கண்டறிய முடியாமல் போகலாம். ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு சூழல் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நிலவுதுங்க. அதனால நீங்க இன்றைய தினம் நிலவரத்தை பொறுத்து நீங்க முடிவு பண்ணாதீங்க. காதல் வாழ்க்கையில நிதானமா அமைதியா இருங்க. உங்களுக்கான நேரம் வந்து சிறப்பாக காலப்போக்கில் உங்களுக்கு நல்ல சாதகமாக மாறும். அதனால காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நிதானம் தேவை. இந்த தினம் நண்பர்கள் மத்தியில நீங்க பழகும்போது நீங்கள் கண்டிப்பாக நல்ல விலை மதிப்பற்ற தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த மாதிரி நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத அரட்டை அடிக்கக்கூடிய நண்பர்கள் கூட இன்னைக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இந்த தினம் மனசுல வந்து திடமான நல்ல உறுதியான ஒரு மன உணர்வு வேண்டும். அப்படி நீங்க மனவரோட உறுதியோட நீங்க இருந்தீங்கன்னா தான் நீங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு முடிக்க முடியும். சின்ன சின்ன பிசினஸ் பண்ணக்கூடிய நண்பர்களாம் இந்த தினம் நெருக்கமான நண்பர்களிடம் இருந்து தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினான்சியல் ரீதியாக நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் மாணவர்கள் வந்து தேவையில்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறத குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துல உங்க நண்பர்களை நீங்க மீட் பண்ண முடியும், பேச முடியும். அதனால படிக்கிற நேரத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி படிங்க. மீதி நேரத்தை விளையாடுற நேரத்துல விளையாடுங்க. ஸோ நண்பர்களுடன் அதிகமான நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது மட்டும் ரொம்ப முக்கியம். இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையானவர் ஆரம்பத்துல கொஞ்சம் உங்களை சந்தேகப்படுவாருங்க. காலையில அல்லது மதியானம் வரைக்கும் உங்களை சந்தேக குணத்தோடு தான் பார்ப்பாரு. இருந்தாலும் மாலை நேரத்துக்கு பிறகு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதனால இந்த தினம் வந்து நல்ல ஒரு தெளிவு உங்க வாழ்க்கை துணைக்கு உங்கள் மேல ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய தருணங்கள் இந்த தினம் வந்து சேரும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் சந்தேக குணம்லாம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. ஏன்னா சந்தேக குணம் வரும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆனாலும் அது ஒரு நல்ல ஒரு உறுதியான பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒரு படிக்கட்டாக அமையலாம். இந்த தினம் வியாபாரத்துல உங்க வேலையை வந்து சிறப்பாக நீங்க செய்து முடித்து நல்ல தனலாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் உங்க முதலாளி அல்லது உங்களது உயரதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியுங்க. அந்த அளவுக்கு உங்க வேலையின் தரத்துல வந்து நீங்க சிறப்பான நல்ல நன்மைகளை உருவாக்கி கொள்வீங்க. உங்க காரியங்களை தரமாக முடித்து கொடுப்பீங்க. இன்றைய தினம் இன்னும் பெட்டரா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லைட் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க. அது உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புண்டு. மேலும் நம்பர் 5 வந்து அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். உங்க வாழ்க்கை துணை கூட மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம். பூராடம் நட்சத்திரத்துல வந்த நண்பர்களுக்கு ரொம்ப நாளா உங்க மனசு உறுத்திட்டே இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். எனவே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இன்றைய தினம் உங்க பணிகள் காரியங்கள் முடிப்பதற்காக அது வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி உங்க பணிகளை முடிப்பதற்காக கூடுதல் அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இன்னைக்கு வந்து சேரலாங்க. இந்த தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. தெளிவான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதனால நிறைய பேர் இன்னைக்கு மீட் பண்ணலாம். வியாபாரத்துல தன லாபம் பெருகும். கனிவோட அன்போட எல்லாத்து கூடயும் பேசி பழகுங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக அமையும். நன்றி அன்பர்களே. நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். மேலும் நமது ஜெயசூரிய ராசி பலன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லையும் வரும். அதில் கிளிக் பண்ணி 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்க்கறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நமது 2 சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் சண்டே.